ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னியா லக்ன அன்பர்களுக்கு சூரியனுடைய நகர்வு, சூரியனுடைய நட்சத்திர மாற்றம், இது குறித்து ஒரு 26 நாட்கள் 27 நாட்களுக்கு என்ன பலன் தரப்போகிறார் என்பது பற்றி. இப்போ சூரியன் நமக்கு 12ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் செப்டம்பர் 13ஆம் தேதி சுக்கிர நட்சத்திரத்திலிருந்து சூரியன் நட்சத்திரத்துக்கு, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு உத்தரம் 1ஆம் பாதத்துக்கு வருகிறார். 4 நாள் கழித்து 17ஆம் தேதியிலிருந்து கன்னி ராசிக்கு வருகிறார். அங்கேயும் உத்தர நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 3 பாதங்கள் இருக்கு. அதில் 10 நாட்கள் இருக்கிறார். அப்போ இந்த 14 நாட்களுக்கு சுயபலம் பெறுகிறார். சூரியன் தன்னுடைய சிம்மராசியினுடைய பலனை முழுதாக வழங்குவதற்கு நமக்கு தயாராக இருக்கிறார். அப்ப சூரியன் 12ஆம் இடத்துல 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானமாச்சே, அது எப்படி அது கெடுத்துறாதா அப்படின்னு நமக்கு கேள்வி இருக்கும். ஆனால் 12ஆம் இடத்துல அவர் ஆட்சி பலம் பெறுகிறார், ஆதிபத்திய பலம் பெறுகிறார். அப்படிப்பட்ட சூரியன் புகழ குடிக்கிறது. அதாவது தலைமை பண்பு, ஒரு அரசு அல்லது அரசியல் சார்ந்த ஒரு அதிகாரம் சார்ந்த ஒரு தன்மை, ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் புகழ் ரீதியாக வருவது சூரியன் பலமாக இருந்தால்தான் நடக்கும். அதே போல தந்தை வர்க்கம், நம்முடைய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடியவர், நமக்கு வில் பவரை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அவர் வலிமை பெறும்போது இந்த மாதிரியான தன்மைகளும் வலிமை பெறும். அதனால நமக்கு இப்போ 12ஆம் இடத்தினுடைய தன்மையை அவர் கொடுக்கும்போது செலவுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம நெகட்டிவா எடுத்துக்கலாம். அது செலவு கூட நமக்கு உபயோகத்துக்கு தான் செலவு பண்ணுவோம், உபயோகம் இல்லாமல் செலவு பண்ண மாட்டோம். ஆனால் புகழ், ஆராய்ச்சி, ஒரு பலம், அந்த சூரியனுடைய பலத்தினால 12ஆம் இடம் என்பது தொழிலுக்கு சப்போர்ட்டா வேலை செய்யும். நம்முடைய 10ஆம் இடம் மிதுனம் ராசி, தொழில் ஸ்தானம். அந்த வீட்டுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இது பிரவிருத்தி பாவம்னு சொல்றது. 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு பிரவிருத்தி பாவம். அதே மாதிரி 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்தி சார்ந்த துறை. 4ஆம் இடம் என்பது மாணவர்களுக்கு கல்வி. 4ஆம் இடம் என்பது நம்ம டெக்னிக்கல் மைண்டு. இதுக்கு இந்த 12ஆம் இடம் திரிகோணஸ்தானமா வருது. அதனால இந்த கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள்ல, இந்த 13 நாட்கள்ல ஒரு அரசு சார்ந்த பணிகள் அல்லது ரகசிய உடன்படிக்கைகள், ரகசிய வேலைகள், இந்த செக் பண்ணுவாங்க தவறு நடந்திருக்குதா அப்படின்ட்டு. அந்த செக் பண்ற ஒரு டியூட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸ்குவாடு, ரைடு, இது சம்மந்தப்பட்டது. அதே நேரத்தில் ஆராய்ச்சி, 12ஆம் இடம் என்பது ஒரு புதிய கண்டுபிடிக்கிறது. அந்த வகையில் நமக்கு அது தொழிலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ இந்த 13 நாட்களில் வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு சார்ந்த நன்மைகள், ஆராய்ச்சி சார்ந்த நன்மைகள், இதுக்கு தொழில் சார்ந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்குதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஹெல்த் இஷ்யூஸில் நம்ம ஹீட்டு மட்டும் பார்த்துக்கணும். உஷ்ண உபாதை அப்படிங்கிறது பேர். அந்த உஷ்ண உபாதை அப்படிங்கிறது சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த சிகிச்சை எடுத்தாலே சரியா போயிடும். 12ஆம் இடம் என்பது உடல் உபாதைகளுக்கு மேற்கொள்ளக்கூடிய சிகிச்சையும் குறிக்கும். அதனால பிரயாணங்கள், வெளிநாடு தொடர்பு, புகழ், ஆராய்ச்சி, தொழிலுக்கு மேன்மைகள், இத்தனையும் அதில் நல்லபடியாக கொடுக்குது. சரி, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சந்தோஷம், குழந்தைகள். குழந்தை ஸ்தானத்துக்கு இது கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும். 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக இருக்கிறது 12ஆம் இடம். அதனால அந்த அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செலவுகள்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த நட்சத்திரத்தை தாண்டி
27ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு கன்னிராசியில அஸ்த நட்சத்திரத்துக்கு வர்றாரு. அஸ்த நட்சத்திரத்துல ஏற்கனவே கேது அங்க போயிட்டு இருக்காரு. அப்ப சூரியன் கேது ஒரே நட்சத்திரத்துல சேர்க்கை பெறும் பொழுது அந்த சேர்க்கை பலன் என்பது கேதுவால் சூரியன் பாதிக்கப்படுற நிலைமையை குறிக்குது. கேது ஏற்கனவே நமக்கு லக்னத்துல இருக்காரு, சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனாலேயே சில ஹெல்த் இஷ்யூஸு, கொஞ்சம் மனக்குழப்பங்கள், ஒரு ஆசிலேஷன் மைண்டு இதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் இப்போ சூரியன் ஆத்மகாரகனோட சேரும் பொழுது அவர் கொஞ்சம் வில் பவருக்கு சோதனை பண்ணுவார். இப்போ ஒரு பிரயாணம் போடலான்னு திட்டமிடுறதோ அல்லது ஒரு புதிய விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மூலதனம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதையோ ஒரு வகையில் அவர் கட் பண்ணி விடுவார். திட்டமிட்டிருந்தாலும் அதை நடத்த விடாமல் செய்வார். அப்போ அந்த வகையில் தலைமை பண்பு, நம்ம ஒருத்தரை வழி நடத்துறது அல்லது ஒரு ப்ரொமோஷன், ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, நமக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு, இதில் எல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ணுறது. தந்தை வர்க்கம் அப்படிங்கிறது சூரியன். அதனால் அப்பாவினுடைய ஹெல்த்துனாலேயும் அல்லது அப்பாவினுடைய வழியில் கிடைக்கக்கூடிய உதவிகள் சம்மந்தப்பட்டோ அப்பா வர்க்கம் சம்மந்தப்பட்டதோ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2வது 13 நாட்கள் நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா லக்னத்தில் இருக்கிறதுனால முன்கோபம் அதிகரிக்கும். அந்த கோபத்துக்கு காரணமாகவே கேது இருப்பார். அது மேற்கொண்டு நம்மளுக்கு ஒரு உறவுகளில் பிரிவுகளை ஏற்படுறதுக்கு சாதகமாக பண்ணுவார். அது மாதிரி இதுக்குள்ள அமைதி காக்கணும். ஓரளவுக்கு வேகமான முடிவுகளை எடுக்காம ஆற போடணும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே குறைச்சிக்கணும். அந்த 13 நாளில் நம்ம அவசரப்படக்கூடாது. ஒரு வேலையை இப்போவே முடிவெடுக்கிறது, இப்போவே செய்கிறதுங்கிறது இல்லாமல் அந்த நாட்களை கடத்திட்டோம் அப்படின்னா அந்த கேதுவின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சூரியனுக்கு தாக்காம நம்மளுக்கு கொண்டு போயிடும். இப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த சூரியனுடைய இந்த 23 நாட்கள் 27 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம 13ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்குமே விரையாதிபதி தானே அப்படிங்கிறது ஜென்ரலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இப்போ நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவத்துக்கும் உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிற ஒரு முறை இருக்கு. அதில் எடுக்கும் பொழுது 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக சூரியன் வந்திருந்தால் இந்த நான் சொன்ன மாதிரி பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி வராமல் நமக்கு நல்ல பாவங்களுக்கு அதிகாரியாக வந்திருந்தால், தொழில் பாவத்துக்கு அதிகாரியாக வந்திருந்தால், உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இந்த பலன்கள் தொழிலுக்கு சப்போர்ட் கொடுக்கறதா இருக்கும். அப்போ வளர்ச்சியை கொடுக்கும், மூலதனம் பண்ண வைக்கும், புகழை கொடுக்கும். இந்த கேது கூட சேர்ற நாட்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் அதில் கோபப்படாமையும் அவசரப்படாமலையும் நிதானத்தோடையும் புதிய காரியங்களில் கொஞ்சம் தள்ளி போட்டும் நடந்துக்கிட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.